தமிழ்நாட்டில் நடக்கும் அதிர்ச்சி சம்பவங்கள். சட்டமன்ற தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் பாய்ந்த அதிரடி வழக்கு. அமைச்சர்களின் கைப்பாவையானதா பறக்கும் படை. தேர்தல் ஆணையத்துக்கு நீதிபதிகள் போட்ட அதிரடி உத்தரவு. வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு முறை மக்களவைத் தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போதும் தேர்தல் ஆணையங்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது பல உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள். குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததும் மாநிலங்களை மொத்தமாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். அப்படித்தான் தற்போது தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அவர்கள் வெளியிட்ட போதும் அதை பெரும்பாலான ஆளுங்கட்சியினர் பின்பற்றவே இல்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. அதோடு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், வருடக்கணக்கில் கலவரம் நடந்து வரும் மணிப்பூர் மாநிலத்தில் கூட இதுவரை 265 பேர் தான் உயிரிழந்துள்ளார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 75 நாட்களில் 235 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. குறிப்பாக +2 மாணவி, 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, 10 வயது மாணவி என பலரும் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. இதுபோன்ற குற்ற சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் பொறுப்பு டிஜிபியை மட்டுமே நியமித்துள்ளார்கள். அதனால் இதுபோன்ற காரணங்களுக்காக தமிழ்நாட்டில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். இப்போது தமிழ்நாடு மக்கள் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் ஜனநாயக முறைப்படி சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்வார்கள் என்று மதுரையை சார்ந்த ரமேஷ் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் மேலும் அவர் கூறுகையில், தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு சில முக்கிய அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு ஏரியாவிலும் பரிசு பொருட்களை தங்களது கட்சியின் ஸ்டிக்கரை ஒட்டி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள் தங்களது காரில் கட்சியின் கொடியை ஏற்றிக்கொண்டு கருப்பு படத்தை ஏரியா விட்டு ஏரியாவுக்கு எடுத்துச் செல்கிறார்கள். ஆனால் அந்த வழியே செல்லும் அப்பாவி பொதுமக்களை வழிமறித்து சோதனை நடத்தும் பறக்கும் படையினர் ஆளுங்கட்சி அமைச்சர்களின் கார்களை சல்யூட் எடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். பெயரளவுக்கு கூட அவர்களின் கார்களை பரிசோதனை செய்வதில்லை. இதற்கெல்லாம் மேலாக பல ஊர்களில் மனிதர்களை அடைக்கும் பட்டிகள் உருவாக்கப்பட்டு அவற்றில் மக்களை அடைத்து வைத்து உணவு மற்றும் பணம் கொடுப்பதை அரசியல் கட்சிகள் வாடிக்கையாகிவிட்டார்கள். இது போன்ற விஷயங்களை பார்க்கும் பறக்கும் படை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அதோடு மாநகராட்சி உள்ளிட்ட பல அரசு துறையை சார்ந்த ஊழியர்கள் தற்போது ஆளுங்கட்சியின் பணப்பட்டுவாடா, பரிசு பொருள் பட்டுவாடாவுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்திருந்த போதும் எல்லாமே பெயரளவுக்கு மட்டுமே நடைபெற இருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளுக்கு யாரும் கட்டுப்பட்டதாக தெரியவில்லை. தேர்தல் ஆணைய அதிகாரிகளோ பறக்கும் படையினரோ எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. சாதாரண பொதுமக்கள் சாலையில் நடந்து செல்லும் போது மட்டும் அவர்களை வழிமறித்து பரிசோதனை செய்கிறார்கள். அவர்கள் ஏதேனும் அவசரத்துக்காக எடுத்துச் செல்லும் பணத்தை பறித்து அதை காவல்துறையிடம் கொடுக்கிறார்கள். இந்த வேலையை தான் தற்போது தமிழ்நாட்டில் பறக்கும் படை செய்து கொண்டிருக்கிறது என்று அவர் அந்த புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார். அதையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். அதில் மனுதாரரின் இந்த குற்றச்சாட்டு உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பாதுகாப்பு என்பது மிக அவசியமான ஒன்று. பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு விஷயங்களில் மாநில அரசுகள் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. காவல்துறையை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர்கள் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள், சிறுமிகள் பாதுகாப்பில் ஒவ்வொரு அரசாங்கமும் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு மாநிலங்கள் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு அங்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும். அதன் பிறகு ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சிகள் பழைய அதிகாரத்தை கையில் எடுக்காமல் தங்களை சாதாரண நபர்களாகவே வெளிப்படுத்த வேண்டும். மீண்டும் அதிகாரத்தை கையில் எடுத்து அரசு ஊழியர்களை தங்களது தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்துவது சட்ட விரோதமான செயலாகும். அந்த மாநிலத்தின் முதலமைச்சராகவே இருந்தாலும் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றால் கூட தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டும். பறக்கும் படை அதிகாரிகள் சரியான முறையில் செயல்பட வேண்டும். தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் தான் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவார்கள். வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்களை கொடுப்பதை செயல்படுத்துவார்கள். அதனால் அவர்களை தான் பறக்கும் படையினர் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். ஆனால் அவர்களின் வாகனங்களை பரிசோதனை செய்யாமல் சாதாரண பொதுமக்களை மட்டுமே பரிசோதனை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகார வர்க்கத்தினர், சாமானியர்கள் என அனைவரையும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்துடன் தான் பறக்கும் படையினர் அணுக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள நீதிபதிகள், தேர்தல் விதிமுறைகளை ஏற்காமல் அத்துமீறும் ஆட்சியாளர்கள் மீது அனைத்து நடவடிக்கையும் எடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளது. அதனால் அதை தொடர்ந்து சரியானபடி செயல்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தமிழக தேர்தல் ஆணையத்தை அறிவுறுத்தியுள்ளார்கள். அடுத்த செய்தி. தேர்தல் பிரச்சாரங்களில் மது சப்ளை. தேர்தல் ஆணையம் போட்ட கடிவாளம். களமிறங்கும் பறக்கும் படை.
தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக தெருவில் இறங்கி போராடினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று கூறினார். ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மதுபான விற்பனை நம்பர் 1 போய்க் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மது விற்பனையில் மகத்தான சாதனை செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கும் நிலையில் பல இலாக்காக்களிலும் புகுந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக தற்போது தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளுக்கு புதிய கடிவாளம் ஒன்றை தேர்தல் ஆணையம் போட்டிருப்பது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அவர்கள் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 4800 டாஸ்மாக் கடைகளிலும் ஒவ்வொரு நாளும் விற்பனை மற்றும் இருப்பு குறித்த முழுமையான அறிகுறி தேர்தல் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள். இதன் மூலம் தமிழகம் முழுக்க உள்ள டாஸ்மாக் கடைகளில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விற்பனை செய்யப்படுகிறது, எவ்வளவு மதுபானங்கள் கையிருப்பு உள்ளது என்பது தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு வந்துவிடும். அதோடு இந்த கணக்கு வழக்குகள் சரியாக உள்ளதா, இல்லை ஏதேனும் பித்தலாட்டம் செய்கிறார்களா என்பதை கண்டறிய அவ்வப்போது அதிரடி சோதனை நடத்தவும் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. குறிப்பாக அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் பிரச்சாரங்களுக்காக மது பாட்டில்களை பதுக்கி வருவதாகவும், டாஸ்மாக் கடைகளில் போலி மதுபானங்களும் விற்பனை செய்யப்படுவதால் அவற்றை கணக்கில் காட்டாமல் இருப்பதாகவும் பல புகார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சென்றுள்ளது. அதன் காரணமாகவே பறக்கும் படை மூலம் திடீரென்று சோதனை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மதுபானங்களை பதுக்கினாலும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போகும் தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்த டாஸ்மாகையும் தங்களது கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்போகிறார்கள். அதோடு சட்டவிரோதமாக பார்களுக்கு மதுபான சப்ளை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை காரணமாக கள்ளச்சந்தையில் மதுபானங்கள் விற்கப்படுவது தடுக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே தமிழக டாஸ்மாக் கடைகளில் போலி மதுபானங்கள் புழக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அந்த வகையில் கோட்டையில் உள்ள பல முக்கிய IAS அதிகாரிகளுக்கு ஏற்கனவே செக் வைத்துள்ள தேர்தல் ஆணையம் தற்போது தமிழக அரசு சார்ந்த நிறுவனங்கள் பக்கமும் திரும்பி நிற்கிறது. இதனால் தேர்தல் நேரத்தில் ஏராளமான போலி சரக்குகளை டாஸ்மாகில் இறக்கிவிட்டு கோடி கோடியாக விற்பனை செய்து கொள்ளை லாபம் பார்க்கலாம் என்று திட்டமிட்ட திமுக தரப்பு கடும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். அதேபோன்று ஒவ்வொரு நாளும் டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படும் மதுபானங்கள் மற்றும் இருப்பில் இருக்கும் மதுபானங்களை கணக்கு காட்ட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு நாளும் அதற்கென்று நியமிக்கப்பட்டு இருக்கும் தேர்தல் அதிகாரிகள் கணக்கு வழக்குகளை சரிபார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதனால் வெளியில் காட்டுவது ஒரு கணக்கு, அதிகாரிகளுக்கு கொடுப்பது ஒரு கணக்கு என 2 கணக்கு வழக்குகளை இதுவரை பார்த்து வந்த டாஸ்மாக் நிர்வாகிகள் தற்போது கடும் சிக்கலில் சிக்கியுள்ளார்கள். இதனால் ஒரு சிறிய தவறு செய்தாலும் அதிகாரிகளிடத்தில் மாட்டிக்கொள்ளும் சூழல் உருவாகி இருக்கிறது.